வெல்கம் பேக் டு த கேஜிஎஃப் டெக் சேனல். நான் உங்கள் டேவில் தினேஷ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக். அதாவது என்ன டெக்குன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர். நான் ஒரு வீடியோ போட்டேன், டெவன்சி ரிசால்வ் 16ங்கிறது செம்ம வீடியோங்க. அப்படியே 1000 வியூஸ் வந்து பிச்சுக்குது, சூப்பராக இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கே நான் கீழே தரேன். அதுவும் இல்லாமல் ஐ பட்டன் தர முடிஞ்சால் நான் தரேன், இல்லைன்னா நான் கீழே லிங்க் தான் தர்றேன். இந்த வீடியோவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம கேஜிஎஃப் டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே வரப்போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற இந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இன்னைக்கு என்ன எடிட்டர் பார்க்க போறோம்னா ஆலிவ்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ எடிட்டர். இது வந்து ப்ரீமியர் ப்ரோக்கு கிட்ட ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணுன்ட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னார். அதை நான் கேட்டுதான் சரி இதையும் நம்ம ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடலாம், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் எடிட்டருங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுதான். அதுவும் இல்லாமல் ப்ரீமியர் ப்ரோக்கு ஈக்குவலாக கொஞ்சம் எடிட் பண்ணுறது வருதுன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எஃபெக்ட்ஸு அது இது கீ மேப்பு, அப்புறமேட்டு குரோமா கீ இருக்குது, லூமா கீ இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால அது வந்து 2 GB அந்த ஹைலி கம்ப்ரஸ்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஆலி வந்து வெறும் 36 MB சும்மா சூப்பராக எடிட்டிங் ஆப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க 36 MBக்கு கொடுக்கறதே இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ இதோட நான் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வெறும் 36 MBக்கு ஒரு ஜிபி 2 ஜிபிலாம் இந்த இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் வேணும். இருந்தாலும் குறைச்சி 36 MBக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க தாங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சரி வாங்க வளவலன்னு பேச வேணாம், இதுக்குள்ளார போயிடலாம். இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே இங்கே ஃபாஸ்ட் பவர்ஃபுல் ஃப்ரீன்னு இருக்கும். அது கீழே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் லோடிங் ஆகும். இங்கே வந்து உங்களோட ஒரு ஓஎஸை செலக்ட் பண்ண சொல்லும். லினக்ஸ் வச்சுருங்க, லினக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மேக் வச்சுருங்க, மேக் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ், நம்ம விண்டோஸ் தான் வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணுவோம். விண்டோஸை கிளிக் கொடுத்தோடனே இன்ஸ்டாலரும் இருக்குது, போர்ட்டபுளும் இருக்குது. போர்ட்டபுள் யூஸ் பண்ணுறவங்க போர்ட்டபுள் யூஸ் பண்ணிங்க. போர்ட்டபுள்னால் என்னென்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம முன்ன கூட லைட் ரூம் அதெல்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் ஃபைல்ஸ்லேயே வரா மாதிரி, அதுதான் போர்ட்டபுள். இன்ஸ்டாலருங்கிறது வெளியே அந்த இருக்கிறது இன்ஸ்டாலருங்கிறோம். உங்களுக்கு இன்ஸ்டாலர் வேணும்னா இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணிங்க, இல்லை போர்ட்டபுள் வேணும்னா போர்ட்டபுள் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு போர்ட்டபுள் வந்து எதுக்குன்னா அந்த 2 GB ரேம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்களுக்கு போர்ட்டபுள் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் வந்து 64 பிட் எந்த பிட்டுன்னு சூஸ் பண்ணிங்க. இது தெரியாதவங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பற்றி பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. இதில் வந்து இன்ஸ்டாலர் 64 பிட் என்னது அதை கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதை ஃபுல்லாக லோடிங் ஆகி உடனடியாக ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிற ஆப்ஷன் இதில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேகமாக டவுன்லோட் ஆகுதுன்னு. இப்போ அதை வந்து வச்சுட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் கொடுத்து இங்கே ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. இங்கே வந்து எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதோட ஃபைல் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது இன்ஸ்டால் ஆயிரும் டக்குன்னு. இப்போ வந்து இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரன் ஆலிவ்னு இருக்கும், இதை வந்து டிக் எடுத்து விட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த இது இன்ஸ்டாலர்னு கொண்டு வந்ததில் இன்ஸ்டாலர் முன்னாடியே இருக்கும். போர்ட்டபுள்னு கொண்டு வந்திருந்தா இங்கே பாருங்கள், லைட் ரூம் போர்ட்டபுள் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த ஆலிவ் போர்ட்டபுள்னு இருக்கும். ஓகே, இதை பற்றி பார்த்தாச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸை காட்டிடுறேன்.
இங்கே பாருங்கள் நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க, வெல்கம் டு ஆலிவ் அப்படிங்கிறது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுதான் இந்த சைடு இருக்கிறது தான் இது மானிட்டர். இதில் வந்து நம்மளோட ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து நம்மளோட ஃபைல்ஸோட டைம்லைன் இங்கே இருக்கும். இங்கே வந்து எஃபெக்ட்ஸோட இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா செம்மையாக ப்ரீமியர் ப்ரோவுக்கு ஈக்குவலாக எடிட்டிங் பண்ணலாமா. இப்போ தான் எடிட்டிங் கற்றுக்குறவங்க அப்படின்னாலும் கூட இதில் நல்லாவே எடிட் பண்ணலாம். இல்லை எனக்கு எடிட்டிங்கில் ரொம்ப ஆசை இருக்குது, எடிட்டிங் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் இது ரொம்ப நல்லது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம கேஜிஎஃப் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வரும். ஓகே, குட் பை பிள்ளிங்கோஸ். Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's fake.